மக்கள் பீதி, முட்டை சாப்பிட்டால் கேன்சர் வருமா? முட்டைகளில் புற்றுநோயை உண்டாக்கும் கூறுகள் இருப்பதாக சமூக வலைத்தளங்களில் பரவிய தகவல் மக்கள் மத்தியில் பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. ஏழைகள் முதல் வசதி படைத்தவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் விரும்பி சாப்பிடும் உணவாக கோழி முட்டை இருந்து வருகிறது. குறைந்த விலையில் கிடைக்கும் முட்டையில் அதிக அளவு புரோட்டீன் சத்து இருப்பதாக மருத்துவர்கள் கூறி வருவதால் ஒவ்வொரு பெற்றோரும் தங்களது குழந்தைகளுக்கு தினமும் முட்டை கொடுத்து வருகின்றனர். கர்நாடகத்தில் அரசு மற்றும் அரச உதவி பெறும் பள்ளிக்கூடங்களில் படிக்கும் மாணவர்களுக்கு வாரத்தில் 6 நாட்களும் முட்டை வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் முட்டைகளில் புற்றுநோய் உண்டாக்கும் கூறுகள் இருப்பதாக சமூக வலைத்தளங்களில் பரவிய தகவல் முட்டையை விரும்பி சாப்பிடும் கோடிக்கணக்கான மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியது. இது கர்நாடகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரபலமான சில பிராண்டுகளின் முட்டைகளில் நைட்ரோப்ரோன் என்ற புற்றுநோயை உண்டாக்கும் கூறு இருப்பதாக வைரலான தகவல் மக்களை பீதியடைய செய்திருக்கும் நிலையில் மக்கள் தேவையில்லாமல் கவலைப்பட வேண்டாம் என்றும் இது தொடர்பாக ஆய்வு செய்யப்படும் என்றும் கர்நாடக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் தெரிவித்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தினேஷ் குண்டுராவ், முதலில் சோதனைகளை நடத்தியது யார், அவை அறிவியல் பூர்வமாக நடத்தப்பட்டவையா என்பது பற்றிய பின்னணியை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து ஆணையாளரிடம் விவரங்களை சேகரிக்குமாறு அறிவுறுத்துவேன். முட்டையில் புற்றுநோய்க்கான கூறுகள் இருப்பதாக பரவிய தகவலில் உண்மை இருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம். எந்த கவலையும் கொள்ள தேவையில்லை என்றார். இதற்கிடையே கர்நாடகத்தில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாகவே இதுபோன்ற குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் உணவு மற்றும் பாதுகாப்பு துறையினர் நடத்திய ஆய்வில் முட்டையில் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த அம்சங்களும் இல்லை என்றும் அதனை சாப்பிடுவதால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாது என்றும் தெரிய வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் முட்டை விவகாரம் விவாதத்தை கிளப்பிய நிலையில் மருத்துவ நிபுணர்கள் பலரும் தாமாக முன்வந்து இது பற்றி தெளிவுபடுத்தி வருகின்றனர். அந்த வகையில் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் மெனன் வேரா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ள வீடியோவில் இந்த பொருட்கள் மரபணு நச்சுத்தன்மை கொண்டவை என்று தெரியும், ஆனால் பெரிய அளவில் உட்கொள்ளப்பட்டால் மட்டுமே DNA மாற்றத்தை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது. தற்போது கண்டறியப்பட்ட அளவு மிக சிறியது என்பதால் இது புற்றுநோய் வருவதற்கு காரணமாகும் என்று நேரடியாக கூற முடியாது என்று விளக்கினார். அத்துடன் இந்த விவகாரத்தில் பார்வையிட வேண்டியது FSSAI இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் ஆணையம் என்னும் உணவு ஒழுங்கமைப்பு முறை அமைப்பின் பொறுப்பு என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆரோக்கியமற்ற உணவுகள் அதிகமாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியமான உணவுகளை கட்டாயத்தில் தான் சாப்பிடுகின்றனர். எங்கு உடல் பாதிக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தினாலேயே அதிகமானோர் ஆரோக்கியமான உணவுகளை நோக்கி செல்கின்றனர். ஆனால் அதில் இருக்கும் சிக்கல்களை அறிந்து கொள்வதில்லை. புரியும்படி சொல்ல வேண்டுமானால் தினசரி நாம் எடுத்துக்கொள்ளும் ஆரோக்கிய உணவுகளை சரியான முறையில் சாப்பிடுவது மிகவும் அவசியம். தினசரி ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் உடலிற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை பெறுவதற்கும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்கின்றனர். அதில் முக்கியமாக அதிக நன்மைகளை வழங்கும் பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது பெரும்பாலான நபர்கள் அறியாமல் செய்யும் தவறு பழங்களை சாப்பிட்டவுடன் தண்ணீர் குடிப்பது. சில பழங்களை சாப்பிட்டவுடன் தண்ணீர் அருந்தக்கூடாது என்று உங்களுக்கு தெரியுமா? எந்த பழங்களை சாப்பிட்டவுடன் தண்ணீர் அருந்தக்கூடாது? ஆப்பிள். உடல்நலம் பாதித்தவர்களுக்கு ஆப்பிள் கொடுக்கலாம். ஆப்பிளில் உள்ள பொட்டாசியம் இதய ஆரோக்கியத்திற்கு அதிக நன்மைகளை வழங்குகிறது. இதனால் தினசரி ஒரு ஆப்பிள் சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். ஆனால் இதில் பெக்டின் என்ற நார்ச்சத்து இருக்கிறது. எனவே ஆப்பிளை சாப்பிட்டதும் தண்ணீர் குடித்தால் வயிறு கோளாறு ஏற்படும். தோடம்பழம். தோடம்பழத்தில் உள்ள அதிக விட்டமின் C, நார்ச்சத்து போன்றவை உடலிற்கு தேவையான அத்தியாவசிய விட்டமின்கள் மற்றும் தாதுக்களை வழங்குகிறது. நோய் எதிர்ப்பு செயற்பாட்டை அதிகரிக்கிறது. ஆனால் தோடம்பழத்தில் அதிக அமிலத்தன்மை இருப்பதால் இதை சாப்பிட்டவுடன் தண்ணீர் அருந்தினால் உடல்நலம் பாதிக்கப்படலாம். அன்னாசிப்பழம். அன்னாசிப்பழம் சாப்பிடுவதால் மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு, குடல் எரிச்சல், இரத்த கட்டு, உயர் இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் நீங்கும். அதே சமயம் இதில் உள்ள புரோமலைன் என்ற பொருள் அன்னாசி பழத்தை சாப்பிட்டதும் தண்ணீர் குடித்தால் அது செரிமானத்தை தடுத்துவிடும். பப்பாளி பழம். பப்பாளியில் இருந்து விட்டமின் A, விட்டமின் C மற்றும் விட்டமின் E போன்ற ஆன்டி ஆக்சைட்டுகளை பெற முடியும். ஆனால் இதில் இருக்கும் பப்பைன் என்ற சத்து பொருளால் பப்பாளி சாப்பிட்டு விட்டு நீர் அருந்தும் போது வயிற்றுப்போக்கு, வயிறு மந்தம் ஆகிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது.
தினமும் ஒரு பழுத்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் இரத்த அழுத்தம், சிறுநீரக கற்கள், முழங்கால் வலி மற்றும் இதய நோய்கள் வராமல் தடுக்க முடியும். ஆனால் வாழைப்பழத்தில் மங்கனீஸ் சத்து இருப்பதால் இதனை சாப்பிட்டவுடன் தண்ணீர் அருந்தினால் உடல்நலம் பாதிக்கப்படும். ஆரோக்கியத்தை பெற நினைத்து அவஸ்தைப்படுவதை தவிர்க்க மேற்கூறிய பழங்களை சாப்பிட்டவுடன் நீர் அருந்துவதை தவிர்க்க வேண்டும். உங்கள் இதயம் எவ்வித கோளாறுமின்றி நல்ல முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை வீட்டில் இருந்தபடியே கூற முடியும். அது எவ்வாறு என்பதை பார்க்கலாம். பொதுவாக அமைதியான ஓர் இதயம் ஆரோக்கியமானது. சும்மா இருக்கும் போது உங்களின் இதய துடிப்பு 60 தொடக்கம் 80 BPM இருக்குமானால் உங்கள் இதயம் சிறந்த முறையில் சிரமமில்லாமல் இரத்தத்தை பம்ப் செய்கிறது என்று அர்த்தம். இதற்கு உங்கள் 2 விரல்களை மணிக்கட்டில் அல்லது கழுத்தருகில் வைத்து 30 செகண்ட் துடிப்பதை எண்ணி அந்த நம்பரை 2ஆல் பெருக்க அது 60 தொடக்கம் 80க்குள் இருக்க வேண்டும். இதய துடிப்பு தொடர்ந்து 80க்கு மேல் இருந்தாலோ அல்லது அடிக்கடி நார்மலுக்கு மேலே அல்லது கீழே சென்றால் மருத்துவரை அணுகுவது அவசியம். உயரமான படிக்கட்டுகளில் ஏறும்போது உங்களுக்கு மூச்சு விடுவதில் சிரமம் எதுவும் இல்லாமல் உங்கள் இதய பகுதியில் இறுக்கமாக உணரப்பட்டாலும் அதிக சோர்வு உண்டாகாமலும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் இரத்த ஓட்டம் சீராக இருப்பதையும் உங்கள் தசைகள் அனைத்திற்கும் ஆக்சிஜன் குறைவில்லாமல் கிடைப்பதையும் அது காட்டுவதாக பொருள் கொள்ளலாம். மூச்சு விடுவதில் சிரமம், நெஞ்சு பகுதியில் அழுத்தம் போன்ற உணர்வுகள் இருக்குமாயின் மருத்துவரை உடனடியாக பார்ப்பது அவசியம். உங்கள் இரத்த அழுத்தம் 120/80 மில்லிமீட்டர்/Hg இருக்குமானால் உங்கள் இதயம் ஆரோக்கியமாக உள்ளதென்றும் அர்த்தம். இரத்த அழுத்தம் இந்த அளவுக்கு மேல் அதிகமானால் அறிகுறியின்றி இரத்த நாளங்களில் பாதிப்பை உண்டு பண்ணி மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் வரும் அபாயத்தை உண்டு பண்ணும். எனவே டிஜிட்டல் பிரஷர் மானிட்டர் உதவியால் அடிக்கடி பரிசோதித்துக் கொள்வது நல்லது. தொடர்ந்து இரத்த அழுத்தம் நோமலுக்கு வராமல் அதிகமாக இருந்தால் மருத்துவரை பார்ப்பது நலம். ஆரோக்கியமான இதயம் அனைத்து உறுப்புகளுக்கும் குறைவின்றி இரத்தத்தை பம்ப் செய்து அனுப்பி கொண்டிருக்கும். இரத்தத்தின் ஆரோக்கியம் கெடும்போது அதன் முதல் அறிகுறியாக பாதம் மற்றும் கணுக்காலில் நீர்க்கோட்டு வீக்கம் தென்படும். தினமும் உங்கள் கால்களை பரிசோதித்து வீக்கம் இருந்தால் மருத்துவரை சந்தித்து மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லம். முக்கிய குறிப்பு: இந்த தகவல்கள் பொதுவான விழிப்புணர்வுக்காக மட்டுமே. மருத்துவ ஆலோசனைக்கு சரியான தகுந்த மருத்துவரை அணுகலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.